ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பாய்ஸ் ஆஃப் சேலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த கிரேட் சேஸ் அப்படிங்கிற மாங்கால நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலைன்னா போய் பார்த்துருவாங்க, ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு கனவு புரியும். சரி, நம்ம ரொம்ப வளரன்னு பேசுறதால டேரெக்டாக இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படின்னா வால்கன்ங்கிற ஒரு நகரத்தை காட்டுறேன். அந்த நகரத்தில் தான் உண்மையான பேரை சூட்டுவாங்க. அந்த உண்மையான பேர் சூட்டி அவரை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அங்கேருந்து தான் பேருங்கிறத உண்மையான பேரை வெளிப்படுத்துவாங்க. மற்றபடி வேறு எங்கேயும் உண்மையான பேர் எழுதுவாங்க. ஆனால் ராஜ்யத்துக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டும். அதாவது ஒரு 10 நாளாக பயணிக்க வேண்டும் இதுக்குன்னே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு வந்து மேற்பட்டு 15 வயதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இங்கே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ தான் இருக்கான். அதாவது 15 வயதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த உடம்பு போக முடியுமா? அப்போனா நான் இந்த சின்ன விஷயத்துக்கு விரும்புகிறா இல்லை என்னோட வாழ்க்கைய பார்க்குறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்க. எக்ரெட் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுக்கிருக்க. என்ன சொல்கிற எக்ரெட் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து சொல்லிக்கிருக்க. அடுத்து என்ன நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அதாவது இந்த என்னோட சொந்த விருப்பத்துக்காக இந்த சின்ன குழந்தையோட விருப்பத்துக்காக வந்து நியாரிச்சு போகிறது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்ன உன்னோட உண்மையான பேரை உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுருக்கும்போது, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உண்மையான பேர் இருக்கும். அதாவது அந்த உண்மையான பேரை சொல்லாமல் அவரோட இன்னொரு பேரை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த உண்மையான பேரை சொல்லணும்னா அதுக்கு 15 வயசு முற்பட்டிருக்கும். அந்த 15 வயசு முற்பட்டால் தான் அவரோட உண்மையான பேரை வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிருக்கா. அதாவது நான் என்னோட உண்மையான பேரே எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட முன் ஜென்மத்தில் என் உண்மையான பேரே எனக்கு மறந்து போச்சு. அப்படினாலும் சரி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத எக்ரெட், நாங்களாம் அவன் கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனியன் சொல்லியிருக்கா. ஏன்னா நீ மற்ற விஷயத்தை அவனை பற்றி கவலைப்படாமல் உன்னோட வாழ்க்கையை நீ பாரு. அதாவது அவன் வந்து இப்போதைக்கு இந்த உடம்புல நீ தான் வாழ்கிற, அவன் வந்து இப்போதைக்கு இந்த உடம்புல இல்லை. அதான் மனசில் நினச்சிக்க. ஏன்னா இந்த உடம்புல நீ தான் இப்போ வாழ்கிற. இந்த உடம்புல நீ வர்ற உன்னோட விருப்பங்களை நீ சந்தோஷமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூனியன் சொல்லிக்கிறோம். உனக்கு அப்படியே அவனை பற்றி ஒரு ஏதோ கவலைப்பட்டீங்கன்னா, நீ போய் முதல்ல தூங்கு. நீ தூங்கின பிறகு அவனை மறந்துடுவ அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து தூங்க போடுறா. தூக்கத்தோட நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது இந்த உடம்புக்குள்ள ஃபஸ்ட்டு வந்தபோது நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்கு வந்த கனவு என்னன்னா, இவனை வந்து ஒருத்தர் சித்திரை பண்ணுற மாதிரி, அதாவது இந்த பையனை வந்து ஒருத்தர் சித்திரை பண்ணுற மாதிரியும் அப்படின்னு நம்மளுக்கு ஹீரோ வந்து கனவு. ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இவனை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருப்பா இங்கே இருந்த ஒரு கேர்ளு அப்படின்னு சொல்லி நம்ம அவள் பேர் அவன் அம்மாவா இல்லை என்னன்னு தெரியல. அது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல அது. மற்றபடி கேர்ள்னு வச்சுக்கோ. அவள் வந்து ரொம்ப நம்ம ஹீரோ வந்து குடும்பத்தில் நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறதும், நம்ம ஹீரோ வந்து கீழ வந்து தள்ளி விடுவோம். கண்ணாடி கிளாஸ் வச்சு அடிக்கிறது இப்படின்னு நம்ம ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்து ரொம்ப இது பண்ணிக்கிருந்தா. அவள் வந்து அவங்களோட லைஃப் அந்த கேர்ள் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மற்றபடி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப துன்பத்தில் இருந்தான். அதாவது நம்ம ஹீரோ ரொம்ப துன்பத்தில் இருந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ இருந்திருப்பான். அதுதான் காட்டியிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். இதெல்லாம் கஷ்டப்பட்டுருந்து நம்ம என்னத்துக்கு தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மனசில் உடஞ்சு போச்சுட்டு இருந்தா. அப்போ வந்து கீழே ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சரி, இதுக்கு மேலே அவனை எல்லாரும் அடிச்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் அடிக்கிறக்காண்டி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கடுப்பில் இருந்துக்கிருப்பான். இங்கேருந்து மூலம் நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிக்குவோம். திடீர்னு இங்கே ஒரு நிலநடுக்கம் ஆகுது. என்னடா நிலநடுக்கம் வந்துருச்சா என்னன்னு சொல்லி நம்ம இனி வந்து காட்டு கற்றுக்கிறீங்க. ஏய் எக்ரெட் என்னாச்சு? எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து நம்ம எக்ரெட்டை போட்டு உசுப்பிக்கிருக்காங்க. தூக்கத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கத்தை வந்து எந்திரிச்சுவாங்க. ஆமாம், நான் ஒரு சொன்ன அந்த கனவை பற்றி அந்த கனவை பற்றி சொல்லும் போதே என்னோடய வைப்ரேஷன் ஆனது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருப்போம் நம்ம எனிட்ட. ஏன்னா என்னோடய வைப்ரேஷன் என்னோடய சக்தி அளவாக பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு நெக்ஸ்ட் சீனில் நம்மளுக்கு ஒரு அதாவது இந்த பூமியோட ராஜா அப்படின்னு சொல்லும்போது இவ பேர் வந்து டோனி. இவ வந்து இங்கேருந்து இருக்கும்போது இவ இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து ஆச்சரியப்படுறான். இவன் எப்புட்றா அந்த இவனை நீ கூப்பிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுக்கும்போது, இவன் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் நல்லா அதான் நடுங்கிட்டு இருக்கா. ஐயோ! அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பொண்ணு வந்து அதாவது டோனிங்கிறவ வந்து ரொம்ப நடுங்கிட்டு அப்படியே இருந்துக்கிருக்கா. நம்ம ஹீரோவ பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. சரி அப்படியே அதாவது மேலே தூக்கிட்டு, "ஏய் டோனி" அப்படின்னு ஹீரோ கூப்பிடும்போது, நம்ம டோனி வந்து ஹீரோ "ஏய் எக்ரெட் நீ இங்கே தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி எக்ரெட் வந்து கட்டி பிடிச்சிருக்கா. "என்னடா நடக்குது இங்கே?" அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து பார்த்துக்கிருக்கா ஒரு பக்கம். "ஏய் எக்ரெட் நீ என்ன மறந்துட்டியா என்ன? நீ என்ன வெறுத்து உன்னைய நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நம்ம எக்ரெட் வந்து சொல்லியிருக்கா. "நீ வந்து என்னைய கூப்பிடாம இருந்தா நான் எப்படி வர முடியும்? என்னைய கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டியா கடைசி வரைக்கும்?" அப்படின்னு சொல்லி நம்ம எக்ரெட் வந்து கேட்டுக்க. "ஏய் ரொம்பலாம் வருத்தப்படாத. நான் எனக்கு நீ கூப்பிட்டுருந்தா நீங்க எல்லாரும் இங்கேயே வருவீங்க. அதனால தான் நான் கூப்பிடாம எல்லாரும் இருந்தேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம சொல்லிக்கிருக்கான். "நீங்க எல்லாம் இங்கேயே வந்தா என் கூடவே இருந்துருவீங்க. மத்த மாரி உங்களோட ஃப்ரீயஸ்ட் லைஃப்ப நீங்க வாழ முடியாது. நீங்க ஜாலியா இருந்திருப்பீங்க. உங்களோட ஃப்ரீயஸ்ட் லைஃப் நான் கெடுத்தேன்." "ஆமா, இனி நீ இப்ப தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லி நம்ம இனியும் அந்த கேட்டு இருக்கும்போது, "இல்லையே, நான் அப்படிலாம் இல்லையே." அப்படின்னு சொல்லி நம்ம இனியும் சொல்லும்போது, "சரி ஒண்ணும் இல்லப்பா, நீ பாதுகாப்பா தான் இருக்கியா?" சரி அப்படின்னு கேட்கும்போது, "நான் நல்லா பாதுகாப்பா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி நம்ம இனியும் சொல்லிக்கிருக்க. இனி இப்படி சொல்றத பார்த்துட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்மட்டோனே வந்து, "நீ என்னைய கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ இனிய எதையும் கூப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம டோனி வந்து கேட்டுருக்கான். "ஐயோ! உனக்கு என்ன பொறாம வந்துருச்சா? என்னைய எக்கேட்டா முதல்ல கூப்பிட்டனால?" அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுருக்கு. "அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம டோனி வந்து கொஞ்சம் அங்கிட்டு வெட்கத்த திருப்பி நின்னுருக்கு. "ஐயோ! வெட்கத்த பாரு! என்னைய ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டனா உனக்கு அவ்வளோ இதா இருந்துச்சோ, ஜலசா இருந்துச்சோ?" அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, "உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்கான். "ஏன்னா 2 பேரையும் கூப்பிட்டா என் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரீயஸ்ட் லைஃப்லாம் என்ஜாய் பண்ண மாட்டீங்களா? நீங்க எல்லாருமே அதாவது எல்லா ஃப்ரீட்டும் உங்களோட என்ஜாயே பண்ணிக்கிருக்கா. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்களேன். என்னோட இருந்தீங்கன்னா, நான் இன்னும் எத்தன நாள் தான் உயிரோட வாழ போறேன்னு எனக்கும் ஒண்ணும் தெரியல." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஏன்னா ஃப்ரீயஸ்ல இவன் வந்து இறக்க போற கடைசி "நீ எங்கே போறோ, உன் கூட தான் கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம். நாங்க என்ன உனக்கு விருப்பம் இல்ல இந்த இடத்துல இருக்கோம். எங்களுக்கும் உன்னைய புடிச்சிருக்கு, உனக்கும் எங்கள புடிச்சிருக்கு. அதனால தான் நாங்க இருக்கிறோம். உன்னைய விட்டு நாங்க எங்கே போறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி வந்து கன்னத்துல வந்து முத்தம் குடுக்குறா. அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல அதாவது அகாடமிய காட்டியிருக்கா. அகாடமி காட்டிட்டு, போர்ட்டலுக்கு நம்மளுக்கு நாளை ஒரு குழுவாவே சேரணுமாமா. இவன மறந்துட்டீங்க. ஒரு போர்ட்டலுக்கு வந்து 3 பேர் சேர்ந்திருக்கணுமா குழுவா. அதாவது குழுவா சேர்ந்திருந்தா நம்ம 3 பேர் ஒரு 3 நபர் சேர்ந்து ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்து தான் வெளிய போ முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஈதர் வந்து இதாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட, நம்ம ஹீரோ வந்து, "ஏய் ஈதன் நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஒரு குழுக்கு வந்து 3 பேர் சேர்ந்து இது பண்ணணுமா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம போவோமா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன உன்னோட நான் வெளிய போனதுக்கு ஒரு தடவ 2 பேரும் டிக்கெட் இதாசு அதாவது ஈதன் கூட நான் போறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மனசுல சந்தோஷம். என்னன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு நபர் தேவைப்படுறாளே அப்படின்னு சொல்லி இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு நபர் இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நபர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. என்ன நேரம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. கடைசி நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஆள் கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் சீக்கிரம் வெகுத்தொலைந்து வந்துருவாங்க. ஆனா இப்பயும் இன்னும் வராம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏதோ ஒண்ணு நெனச்சுக்கிருக்கா. என்னது? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து, "ஏய் என்னப்பா என்னைய விட்டு போலாம் பார்த்தீங்களா என்ன? நான் கொஞ்சம் வர்றதுக்கு தாமதம் ஆச்சு. அதனால என்னைய விட்டுட்டு போயிறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யார்றா அந்த குரல்னு பார்த்தா தெரியுது. நம்ம ப்ளூ ஹேர். "என்னப்பா என்னைய விட்டுட்டு போலாம்னு இருந்தீங்களா? உங்க நம்பர் நான் தானே." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னைய விட்டு எப்படி போலாம்? நீ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, தாமதம் ஆச்சு அதான்." அந்த மாரி இந்த மாரி விஷயத்துல நான் தாமதிக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் காண்டு. அந்த காண்டுல நமக்கு ஈதன பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்து சரி ஓகே நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப திடீர்னு ஒரு ஜில் காத்தா அடிக்குது. ஜில் காத்து குளிர் காத்தா அடிச்சோனே இங்க எல்லாரும் அதாவது குளிர் ரொம்ப இருக்கு. சரி ஓகே நீ தாமதம் வந்ததுக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ப்ளூகாரா என்னடா சொல்றான் இவன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூகார் சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூகாரன் சரி நான் தாமதம் ஆனதுக்கு நீ எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூகாரன் சொல்றோம். சரி இனிமையாவது கொஞ்சம் வேகமா வர ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஈதன் சொல்லிட்டு சரி வாங்க இங்கேருந்து நம்ம போர்ட்டல் போவோம்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹீரோ போர்ட்டல் போறதுக்கு எல்லாரும் நடந்து போய்க்கிருக்க. இப்படி போய்க்கிருக்கும்போது திடீர்னு இங்கிட்டு ஒரு குரல். அதாவது என்ன அது 3 இரட்டை கிரகத்தோட ஒரு இது பொண்ணு. அதாவது அதாவது ராஜ்யத்தில 2 ஒரு ராஜ்யத்தில உள்ள இளவரசருக்கு 2 பேரோடு சேர்ந்து போறாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நல்லாவும் இருக்கு. சரி நீங்க போறதுக்கு நான் வந்து உதவுறேன். அதாவது இந்த இடத்துல இந்த போர்ட்டல நான் உபயோகப்படுத்தி உங்கள வந்து வெளிய அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வெளிய போயிட்டு ஒரு 10 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதான் மேஜ் வந்து சொல்லியிருப்பா. அது கடைசியில அந்த சிட்டிய தான் காட்டியிருக்கா. அதாவது சார்லஸ்ன்னு ஒரு சிட்டிய காட்டியிருக்கா. இந்த இந்த இடத்துல அதான் மேஜிக் யூஸ் படுத்தணும். ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஓரளவு தான் பெர்மிஷன் இருக்கு. ஆனா எக்ரட் வந்து எல்லா ஃப்ரீட்டோடையும் பேசி இந்த சர்க்கிள வந்து ஒரு வடிவமைப்பு கொண்டாந்தாரு. அவர மாரி யாரும் முடியல ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க மேஜ் வந்து சொல்லியிருக்கும்போது, அடுத்த சீன்ல நம்ம இங்க கிளாஸ் ரூம் காட்டியிருக்கா. அதாவது இங்கேருந்து நீங்க சார்லஸ் வாடிக்கை நேரத்துக்கு இங்கேருந்து நீங்க கிளம்பணும். உங்களோட எல்லை என்னடோ அதான். இங்கேருந்து சரின்னு நம்ம போர்ட்டல வந்து இது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட இருந்த ப்ளூ கார் பொண்ணு நம்ம ஈதன் எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து இப்போதைக்கு சார்லஸ்ங்கிற ஒரு நகரத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆயிருக்கார். டெலிபோர்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து நீங்க உங்களோட ஓய்வு ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேருந்து நம்ம நாளைக்கு 10 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த மேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த சீன் இங்கேருந்து சரி ஓய்வு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ கார் பொண்ணு வந்து இங்கேருந்து கிளம்பி போக, "சரி நீ எங்கேம்மா போற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உங்களோட தான் இருக்கணும்னு ஒண்ணும் இல்ல. அதாவது நம்ம ஓய்வு எடுக்கும்போது தான் ஒண்ணா இருக்கணும்னு அவசியம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் என்னோட ஓய்வு எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா போவோம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் தாமதிக்கலாம் மாட்டேன் நாளைக்கு. நாளைக்கு கரெக்ட்டா நான் 10 மணிக்கு வந்துருவேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஹேர் பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ வழி அனுப்பிச்சு வச்சுருவோம். நம்ம ஈதனும் வழி அனுப்பிச்சு வச்சுருவோம். சரி ஓகே நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வழி அனுப்பிச்சு வச்சுட்டு, சரி நம்ம இப்ப இந்த சார்லஸ் இருக்கிற நகரத்துல இருக்க மக்கள வந்து நம்மளுக்கு காட்டுது. மக்கள் வந்து ஜாலியா ஆட்டம் பாடி கொண்டாடிட்டு திரிஞ்சுருக்காங்க. ஏன்னா, இங்க இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான். சரி, ஈதன் இங்க இன்னைக்கு வந்து வானவில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கா? அத பார்த்தியா இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. ஏன் இத பத்தி இதுக்கு முன்னாடி வானவில்லாம் நீங்க பார்த்தது இல்லையா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் வந்து இப்ப வந்து பாதுகாப்பே இல்லாம இப்ப தான் முதல் முறையா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன் வந்து மனசிலான். ஏன்னா நான் சிறந்த வாழ்வீச்சு வீரரா இருந்தாலும் கூட,
ஒரு சில நேரத்தில் நான் தாமதமாக கவனக்குறையாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்ட நெக்ஸ்ட் அந்த சார்லஸ் நகரத்தை சுற்றி இருந்தே நம்மளை காட்டிக்கிறோம் அப்படி சொல்ல சரி வா இதை நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஈதனை வந்து கூட்டிகிட்டு போகிறா. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈதனும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்க்கிருக்கா. அடுத்து 2 பேரும் சுற்றி பார்க்குறக்கான இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. அந்த சிட்டியை தான் நம்ம காட்டியிருக்கா. இதோட இந்த எபிசோட க்ளோஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் எபிசோட் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.